அதனால வந்து ரிசல்ட்ஸ் வைஸ் அதே தான், ஒன்னும் பெரிய சேஞ்ச் இல்ல. பர்ஃபார்மன்ஸ் வைஸ் அதே தான், அதுலயும் ஒன்னும் பெரிய சேஞ்ச் இல்ல. கேம் பாக்குறவன்லாம் இதெல்லாம் ஒரு கேம் பிளே வாடா அப்படின்னு திட்டிட்டு தான் இருக்கானுங்க. அது டெய்லி நடந்துகிட்டே தான் இருக்கு. அதுல ஒன்னும் பெரிய மாற்றமும் கிடையாது, இம்ப்ரூவ்மெண்ட்டும் கிடையாது, டிக்ளைனும் கிடையாது. ஒரே மாதிரி தான் இருக்கு. பிரீமியர் லீக்ல வந்து வெறும் 33% வின் ரேட், அது ஒரு மான்செஸ்டர் யுனைடெட் மாதிரி ஒரு பெரிய கிளப் வச்சுட்டு 15 கேம்ஸ் வித்தவுட் அ கிளீன் ஷீட், இந்த மாதிரி வந்து ஒரு வர்ஸ்ட் ரெக்கார்டு வந்துட்டு யுனைடெட் ஹிஸ்டரியிலே யாரும் வச்சது இல்ல. அதெல்லாம் வாங்கியிருக்காரு. டென்னாக் வந்துட்டு அவரு ஒரு ரெக்கார்ட் பிரேக்கரா பண்ணிட்டு போயிட்டாரு யுனைடெட. இவரு ஒரு வேற விதத்துல ரெக்கார்ட் பிரேக்கர் ஆயிட்டு இருக்காரு. எக்ஸ்ட்ராவா செலவு பண்ணி இவர் கேக்கர் பிளேயரை வந்து வாங்கி கொடுக்கலாங்கிற ஒரு கான்பிடன்ஸ் கொடுத்தாதானே அவங்க வந்து எக்ஸ்ட்ரா ஒரு இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுவாங்க. அவங்களுக்கே கான்பிடன்ஸ் இல்ல, ஃபேன்ஸுக்குமே தான் அவன் கேம் பிளேல கான்பிடன்ஸ் இல்ல. அப்ப எந்த ஒரு தைரியத்துல வந்துட்டு, ஏன்னா 14th முடிச்ச மேனேஜருக்கு எந்த மேனேஜருக்கு முதல்ல 200 மில்லியன் கிடைக்கும்? எல்லா கிளப்லயும் வந்துட்டு மேனேஜர் வந்து கலவரமாவே போயிட்டு இருக்கேடா. யாருமே இந்த ஆர்டேட்டா மாதிரி ஜாலியா ட்ரோஃபி ஜெயிக்கலனாலும் பரவாயில்ல, ஐ ஆம் அ சில் கை அப்படின்னு வந்துட்டு ஜாலியா இருக்கிறாரு. அந்த மாதிரி யாருமே இருக்க மாட்டேங்குது. பாரு, லிவர்பூல் எடுத்தா எல்லாரும் அடிக்கிறாங்க. அவர் எப்ப காணாம போறாருன்னு வந்து அவருக்கு ஒரு அடி. செல்சிக்கு ஆல்ரெடி அடிச்சு கிளப்பி விட்டாங்க. யுனைடெடுக்கு வந்துட்டு இப்போ அவரையும் அடிச்சுக்கிறாரு. ஸோ அங்க ஒரு அடி. பெப் குவார்டியோலா வந்துட்டு அடுத்த வருஷம் கிளம்ப போறேன்னு சொல்லிட்டாரு. சோ எல்லா மேனேஜரும் கிளம்புறப்போ ஒருத்தர் மட்டும் சாலிடா இருக்கிறாரா. அப்படி இருந்தாலுமே நீங்க ஜெயிக்கிறது கஷ்டம் தானா? எல்லா மேனேஜருமே வெளியே போனாலும் 5 வருஷமா ட்ரை பண்றதை தவிர ஒரு இம்ப்ரூவ்மெண்ட் இல்ல. இந்த வருஷம் மட்டும் ஜெயிக்காம இருங்க அப்படின்னு பலமா அடிக்கிற பாரு. ஆனா வந்து கமிங் டு மேன்செஸ்டர் யுனைடெட், இந்த வீடியோல வந்துட்டு எல்லாருமே கேட்கிற விஷயம் வந்து, இப்ப ரூபன் அமரும் இஸ் ரூபன் அமரும் கோயிங் டு கண்டினியூ அப்படின்னு சொல்லி. ஏன்னா ரிசல்ட்ஸ் வைஸ் ஒன்னும் பெரிய சேஞ்ச் இல்ல, அது எப்பவும் போலதான் இருக்கு. 1 வின் இந்த லாஸ்ட் 5 கேம்ஸ், ஒரு 3 டிரா, ஒரு லாஸ் எல்லாமே இருக்கு லாஸ்ட் 5 கேம்ஸ்ல. அதுல ஒன்னும் சேஞ்ச் கிடையாது, ஒரு புது விஷயம் கிடையாது. அது எப்ப பார்த்தாலும் பேசுற விஷயத்த பேசிட்டே தான் இருக்க போறோம். அதுவே பெரிய விஷயம் இல்ல. அது அன்பீட்டன் சொல்ல முடியாதுன்னா 1 லாஸ் நடந்துருச்சு 2 கேம்ஸ் முன்னாடி. சோ அதுவும் சொல்ல முடியாது லாஸ்ட் 5ல. சோ அதனால வந்து ரிசல்ட்ஸ் வைஸ் அதே தான், ஒன்னும் பெரிய சேஞ்ச் இல்ல. பர்ஃபார்மன்ஸ் வைஸ் அதே தான், அதுலயும் ஒன்னும் பெரிய சேஞ்ச் இல்ல. கேம் பாக்குறவன்லாம் இதெல்லாம் ஒரு கேம் பிளே வாடா அப்படின்னு திட்டிட்டு தான் இருக்கானுங்க. அது டெய்லி நடந்துகிட்டே தான் இருக்கு. அதுல ஒன்னும் பெரிய மாற்றமும் கிடையாது, இம்ப்ரூவ்மெண்ட்டும் கிடையாது, டிக்ளைனும் கிடையாது. ஒரே மாதிரி தான் இருக்கு. ஓகேவா? கன்சிஸ்டன்டா இன்கன்சிஸ்டன்டா இருக்காங்க. ஓகேவா? அந்த மாதிரி ஒரு இதுல வந்து மேன்செஸ்டர் யுனைடெட் வந்து இருக்காங்க. அதுல ஒன்னும் புதுசு கிடையாது. அதை பத்தி நம்ம இன்னைக்கு பேசவும் கிடையாது. இந்த வாரம் என்ன ஆகி போச்சுன்னா, ஒரு 10 நாளைக்கு முன்னாடி இருந்து வந்து ரூபன் அமோரிம் சொல்றாப்ல, இட் டுக் மீ such a long time to figure out that I cannot play my system. அந்த மாதிரி எக்ஸாக்ட்டா சொல்ல, பட் அந்த மாதிரி வந்து பண்ண முடியாதுன்னு எனக்கு வந்து ஃபிகர் அவுட் பண்றதுக்கு இத்தனை நாள் ஆச்சு அப்படின்னு சொல்லி அவங்களுக்கு வந்து ஃபேன்ஸ் கதை எழுதுறாங்க. எல்லாரும் சொல்றாங்க அவரே முட்டு கொடுத்துட்டு நான் இப்படிதான் ஆடுவேன், ஜெயிச்சா மட்டும் இது ஒர்க் ஆகுதுன்றீங்க, தோத்தா இல்லன்றீங்கன்னா இப்போ வந்துட்டு என்ன திடீர்னு அப்படிங்கிறாரு. மறைமுகமா வந்து இதையும் சொல்றாரு. இதுக்கு வந்து காரணம் அவரா எடுத்த முடிவா இல்ல மேல இருந்து எடுக்க வச்சாங்களா அப்படிங்கிற ஒரு மறைமுகமா என்னமோ 2 விஷயம் சொல்றாரு. நேத்து பிரஸ் கான்ஃபரன்ஸ்ல கேம் முடிச்சுட்டு வந்துட்டு I was brought to be the pre-matchல I was brought to be the Manchester United manager but not head coach. நான் வந்து மத்தவங்க எல்லாம் யாரெல்லாம் இருந்தாங்களோ யாரோ சொன்னாரு, I am not Mourinho, I am not Conte, I am not Tuchel, I am the Manchester United manager. I was brought in to be the manager and not the head coach. உங்களுக்கு வந்து ஃபுல் விஷயம் கிடைக்க மாட்டேங்குது, நீங்க பிட்டு பிட்டா புரிஞ்சுக்கிட்டு நீங்க பாட்டுக்கு நினைச்சுக்கிறீங்க. I was brought in to be the manager அப்படின்னு வந்து சொல்றாரு. ஓகேவா? ஆனா மேன்செஸ்டர் யுனைடெட் அனௌன்ஸ்மெண்ட் பண்ணும்போது, மேனேஜரோட அனௌன்ஸ்மெண்ட் பண்ணும்போது, here is our new head coach ரூபன் அமோரிம் அப்படின்னு சொல்லிட்டு வந்து அனௌன்ஸ்மெண்ட்ட பண்றாங்க. இப்போ உள்ள என்ன கோளாறுபடி நடக்குதுன்னா, இந்த சிஸ்டமுக்கு ஏத்த மேனேஜரை வாங்கிட்டு வந்துட்டு அந்த பிளேயர்ஸை வாங்கியும் கொடுக்க மாட்டேங்கிறீங்க, மேனேஜரை சப்போர்ட்டும் பண்ண மாட்டேங்கிறீங்க அப்படின்னு சொல்லிட்டு யுனைடெட் ஃபேன்ஸ் ஒரு பக்கம் இருக்காங்க. இப்போ இது இந்த கோளாறுபடியில வெளியே இருந்து பாக்குற உனக்கு எப்படி தெரியுது? முதல்ல எனக்கு மண்டக்குள்ளதான் இருக்குது. யாரா இது வந்து வித்தியாசமா வந்து மேனேஜர்னு சொல்றீங்க, ஹெட் கோச்னு ஒன்னு சொல்றீங்க. நாங்களாம் சாதாரணமா ஃபுட்பால் பாக்குறவனுக்கு என்னடா ஒன்னுத்துக்கும் வித்தியாசம் கண்டுபிடிக்கிறதா எங்களுக்கு வரையடா, எல்லாம் ஒண்ணுதானடா வந்து. அப்ப நாங்களே கேட்கணும், வந்து பெப் குவார்டியோலா தான் மேனேஜரா ஹெட் கோச்சா, ஆர்டேட்டா மேனேஜரா ஹெட் கோச்சா ஒரு இடத்துல லிஸ்ட் போட்டு நாங்க வச்சுக்கணும் கணக்கு. இதெல்லாம் அநியாயமா இல்ல? முதல்ல இது நீ இது மாதிரி ஒரு சிஸ்டம் வச்சுக்கவே தப்புடா ஃபுட்பால் கிளப், உங்க எல்லாருக்கும் சொல்றேன். அதுக்கப்புறம் வந்துட்டு இவரு என்னமோ சொல்லிட்டு போறாரு, மேனேஜரோ ஹெட் கோச்சோ ஒரு சிஸ்டம் வாழ செய்யலன்றது வந்துட்டு
ஒரு வாட்டி 2 வாட்டி அடி வாங்கினப்பமே கத்துக்கணும். அதுதான் வந்துட்டு ஒரு மாடர்ன் ஜென் ஃபுட்பாலுக்கு மேனேஜருக்கு ஒரு அழகு. இவரு வந்துட்டு இவ்வளோ வாட்டி அடி வாங்கி இவரோட ஸ்டாட் எடுத்து பார்த்தோம்னா பிரீமியர் லீக்ல வந்துட்டு வெறும் 33% வின் ரேட். அதுவும் ஒரு மான்செஸ்டர் யுனைடெட் மாதிரி ஒரு பெரிய கிளப் வச்சுட்டு 15 கேம்ஸ் வித்தவுட் அ கிளீன் ஷீட். இந்த மாதிரி வந்து ஒரு ஒர்ஸ்ட் ரெக்கார்டு வந்துட்டு யுனைடெட் ஹிஸ்டரியிலே யாரும் வச்சது இல்ல. அதெல்லாம் வாங்கியிருக்காரு. டென்னாக் வந்துட்டு அவரு ஒரு ரெக்கார்ட் பிரேக்கரா பண்ணிட்டு போயிட்டாரு யுனைடெட. இவரு ஒரு வேற விதத்துல ரெக்கார்ட் பிரேக்கர் ஆயிட்டு இருக்காரு. இப்போ வரவன் போறவன்லாம் இந்த யுனைடெட்ன்ற ஒரு நல்ல பேரு, ஒரு காலத்துல நல்லா இருந்த டீம் அடிச்சு துவைச்சு மிச்ச மீதி இருக்கிறதையும் வந்துட்டு அடிச்சு போனாங்கன்னா வேற என்னதானா இருக்கு அந்த கிளப்ல. சோ வந்துட்டு எனக்கு என்ன வருத்தம்னா யுனைடெட் ஃபேன்ஸ் மேலதான் வருத்தம். எல்லாரும் வந்து நல்லா ஆடக்கூடிய டைம்ல இந்த ஃபாலோ பண்ண ஆரம்பிச்சதுல இருந்து இப்ப இந்த மேனேஜர்ஸ் எல்லாம் வந்துட்டு அந்த அளவுக்கு ஸ்டெப் பண்ண முடியல. நீ சொல்ற மாதிரி இந்த இவருக்கு வந்து ஒரு இம்ப்ளிமெண்ட் பண்ணணும்னு நினைச்சதை வந்துட்டு தெரியல மேனேஜ்மெண்ட் பேக் பண்ணதா இல்லையா என்னன்ட்டு. ஆனா அந்த மேனேஜ்மெண்ட் மேல நிறைய பிரச்சனைகள் இருக்குதான். நிறைய குற்றச்சாட்டு வந்துட்டு ஏன்னா ப்ரூனோ பெர்னாண்டஸே நம்ம எடுத்துக்கலாம். அவரே என்ன சொன்னாரு, நான் இந்த கிளப்ல தான் இருந்துட்டு ஆடணும், என்னோட ஆசை, நான் கேப்டனா இருக்கணும்னு என் ஆசை. ஆனா கிளப் வந்துட்டு ஓகே கொடுத்துட்டாங்க நீ சவுதி போறதுக்கு. சோ கிளப் வந்துட்டு கேவ் அப் பண்ணணும். அவருக்கு அதனாலதான் இன்னும் கடுப்புல இருக்காரு. நீங்க என்ன போந்தானடா சொன்னீங்க, நான் தானே இங்க இருக்கணும், என் மேனேஜர் பேசுனதான் நான் இங்க இருக்கிறேன், நானும் எனக்கு பிடிக்கும் தான் நான் இங்க இருக்கேன்ற வந்து ஜென்ரலாவே கிளப் வெர்சஸ் மேனேஜ்மெண்ட் வெர்சஸ் பிளேயர்ஸ் அண்ட் மேனேஜருக்கு வந்து ஒரு சண்டை இருக்குன்றது இந்த இன்சிடென்ட்லயே தெரிய வருது. சோ இது வந்து உன்னோட கேஸுக்கு வந்து நான் ஒரு எவிடன்ஸா தரேன். ஆமா, என்னன்னா இப்ப இருக்கிற சிச்சுவேஷன்ல ஒரு லாஸ்ட் ஒரு 10 ஹவர்ஸ் 12 ஹவர்ஸ் இந்த ரெக்கார்டிங் பண்றதுக்கு முன்னாடி வந்து நடக்குது. த டென்ஷன் இஸ் ஹீட்டிங் அப். ஜேசன் வில்காக்ஸும் ரூபன் அமரும் ஒரே பாத்துல இல்ல. அவரு ஒரு பிளான் போடுறாரு, இவரு வேற மாதிரி வேணும்னு கேட்கறாரு. ஸோ ஐ திங்க் ரூபன் அமரும் சேயிங், எனக்கு நான் கேட்கிற பிளேயரை வந்து வாங்கித்தாங்கடா, நீங்களா கொடுக்குற பிளேயரை வந்தெல்லாம் வச்சு என்னால விளையாட முடியாதா, என்னோட இன்புட்டை எடுத்துக்குங்கடா அப்படிங்கிற மாதிரி ஒரு கட்டாயத்துல வருதா என்னன்னு தெரியல. பட் இன்னைக்கு காலையில ஒரு நியூஸ் வந்திருக்குது. அதாவது அந்த சர் ஜிம் ராட்க்ளிஃப் இருக்கார்ல, அவருக்கு வந்து ஃபுட்பாலை பத்தி பெருசா ஒண்ணும் தெரியாது. அவரு வந்து ஃபுல்லா ஒமார் பராடாட்டியும் ஜேசன் வில்காக்ஸையும் இன்னொருத்தவங்க 3 பேரை நம்பிதான் அவரு வந்து கிளப்பை நடத்துறாரு. ஏன்னா நம்மளுக்கு தெரியும் இப்ப வந்து இனியாஸ் குரூப் தான் வந்து கம்ப்ளீட் ஃபுட்பால் ஆபரேஷன்ஸ் வந்து இவங்க தான் பண்றாங்க அப்படின்னு சொல்லிட்டு வந்து நம்மளுக்கு வந்து ஆப்வியஸ் ரீசன்ஸ்க்காக தெரியும். அப்படி இருக்கும்போது வந்து ஃபர்ஸ்ட் கொஸ்டின் என்ன போகும்னா ஒமார் பராடாக்கு தான் போகும். ஏன்னா உனக்கு ஞாபகம் இருக்கா, நியூ காஸ்டல்ல இருந்து ஒரு ஸ்போர்ட்டிங் டைரக்டர் கூட்டிட்டு வந்து, எனக்கு அவன் பேர் மறந்து போச்சு, அவனை வந்து திருப்பி ஃபயர் வேற பண்ணாங்க ஒரு 3 months. ஞாபகம் இருக்கா, 2 months கார்டனிங் லீவ்ல வெயிட் பண்ணி அவனை கூட்டிட்டு வந்துட்டு அவனை வந்துட்டு வேற மேனேஜர்லாம் அவன் பார்க்கலாம்னு சொல்லும் போது போடா அப்படின்னு சொல்லிட்டு உன்னை ஃபயர் பண்ணிட்டு ஒமார் பராடாவை சொன்ன ரூபன் அமோரிம் போய் கூப்பிட்டு வந்தாங்க. அவனே பர்சனலா பேசி கூட்டிட்டு வந்தான். இன் ஸ்பைட் ஆஃப் நோயிங் 3 at the back தான் ஆடுவான், 2 விங் பேக் தான் வச்சு ஆடுவான், டீம் அதுக்கான பிளேயர்ஸ் எல்லாம் இல்ல அப்படின்னு தெரிஞ்சும் போய் கூப்பிட்டு வந்தாங்க. கரெக்டா? ஏன்னா அதனாலதான் லிவர்பூல் பேக் அடிச்சு ஓகே இவனை கூட்டு வந்தோம்னா நம்ம நிறைய செலவு பண்ண வேண்டிய இருக்குன்னு சொல்லிட்டு அவங்க பேக் அடிச்சாங்க அந்த சமயத்துல. அப்போ இவனை கூட்டிட்டு வந்துட்டு அது சிஸ்டமுக்கு ஏத்த மாதிரி பிளேயர்ஸையும் வாங்கி கொடுக்காம நீ வந்து ஒரு மிட்ஃபீல்ட் வந்து அவனுக்கு வந்து கேட்கறாட்டு இருக்குது. அந்த மிட்ஃபீல்டர் இப்ப கிடைக்காது அப்படின்னு சொல்லிட்டாங்க இருக்கு. செமனியோ வாங்கலாம்னு போனாங்க, இப்ப செமனியோ மான்செஸ்டர் சிட்டி போயிட்டு இருக்கான். சோ ரூபன் அமரும் வந்து ஒரு வகையில ரொம்ப ஃப்ரஸ்ட்ரேட்டடா இருக்கிற மாதிரி தெரியுது. ஆனா போங்கடா, நான் என்ன பண்ணாலும் நீங்க எந்த பிளேயரையும் வாங்கி கொடுக்க போறது இல்ல, நான் எவ்வளவு நாளா வந்து இதே மாதிரி ஓட்டிட்டு இருக்க முடியுங்கிற ஒரு கேள்விக்குறி வர மாதிரி உனக்கு தோணுதா? எனக்கு அப்படிதான் தோணுது. கொடுத்த பிளேயர்ஸ் வச்சு மட்டும் என்னத்த பெருசா சாதிச்சுட்டாருன்னு நான் கேட்கலாம்ல. இப்போ வந்து கேட்டா செஸ்கோ சண்டை போட்டு ஆர்சனல் கிட்ட இருந்து வாங்குனீங்க. அதுக்கப்புறமா உகார்டேன்னு ஒருத்தர் வாங்குனீங்க, பிரில்லியன்ட் பர்ஃபார்மன்ஸ் வைதவே அவரு வாங்கினீங்க. அப்புறமா இப்ப டிஃபென்ஸ் ஏதோ எய்டன், அதுவும் ஆர்சனல் ப்ராடக்ட்ன்றதுனால தப்பிச்சிட்டீங்க, நல்லா பர்ஃபார்ம் பண்றாரு. மத்தபடி வேற என்னப்பா, வேற என்ன எம்புமே கொடுத்தாங்க, புனியா வாங்கினாங்க, எல்லாரும் தான் வாங்கினாங்க. உனக்கு கேட்ட எல்லாமே ஆனா வந்துட்டு இப்ப கிளப் மேல சாத்திட்டு இவரு ஒன்னும் பண்ணலன்ற மாதிரியே நம்ம கருத்து வைக்க முடியாது. இவருனாலயும் ஒன்னும் பெருசா பண்ண முடியலன்றதா உண்மை. ஏன்னா சிஸ்டம் வேணும்னா மாத்திருக்கலாம், 4 at the back போட்டா நல்லாதான் ஆடுவாங்க, அதுக்கேத்த பிளேயர்ஸ் இருக்காங்க உங்களுக்கு. சோ அப்படி இருக்கும் போது மேனேஜர் மேல நிறைய, நான்லாம் 50% மேனேஜர் மேல 50% கிளப்புக்கு மேல தான் நான் வைப்பேன். கண்டிப்பா வந்துட்டு ஒன் சைடுன்னு ஒத்துக்கவே மாட்டேன். ஏன்னா கேஷ் கண்டிப்பா யுனைடெட் கொடுக்கதான் செய்யறாங்க. வருஷம் டிரான்ஸ்பர் விண்டோல நல்லாவே செலவு பண்றாங்க. அது யாருக்கு செலவு பண்றாங்கன்றதுதான் பிரச்சனையா போயிட்டு இருக்குது. அந்த கரெக்டான ஒரு ஸ்போர்ட்டிங் டைரக்டர் அப்பாயிண்ட் பண்ணாம அப்படி இப்படின்னு போயிட்டு வேஸ்ட் ஆஃப் மணியா போயிட்டு இருக்குது. பட் காசு எப்பவுமே கொடுக்கதான் செய்யப்படுது. எல்லாருமே நல்ல நல்ல சைனிங்ஸா போயிட்டு தான் இருக்குது. இப்ப
கீப்பர் வந்து ஒனானா சொதப்புனா, அதனால வந்து இப்ப ரீப்ளேஸ் பண்ணிட்டு லெமன்ஸா வாங்கிட்டாங்க. சோ இப்படி இருக்கிறப்ப இதுக்கு மேல என்னடா பண்ண முடியும்? நீயே சொல்லு. இதுக்கு மேல என்னதான் பண்ண முடியும் கிளப்? நீ கேட்கிற கேள்வி வெரி வேலிடான கேள்வியா? அதாவது ஓகே இப்ப ரூபன் அமோரிமுக்கு வந்துட்டு இந்த சம்மர்ல 200 மில்லியன் குடுத்தாங்க. 3 எலைட் ஃபார்வர்ட்ஸ் வந்து வாங்கி குடுத்தாங்க. கோல் கீப்பர் ரீப்ளேஸ் பண்ண நினைச்சாங்க, பண்ணுனாங்க. லெஃப்ட் விங் பேக்ல வந்து டோர்கு வாங்கி குடுத்தாங்க. சோ நீ சொன்ன மாதிரி தே மேட் சம் சைனிங்ஸ். ஓகே எல்லா சைனிங் தான் அட்ரஸ் பண்ணல. ஒரு 2 ஹோல் இருக்கதான் செய்யுது. பட் அவன் என்ன ப்ரூஃப் காமிச்சிருக்கான்? ஓகேடா நான் வந்து ஓகே ஒரு பொசிஷன் வந்து ஃபால்ட்டா தான் இருக்கு. மிட்ஃபீல்ட் வந்து ஃபால்ட்டா தான் இருக்கு. ஒத்துக்கிறேன். பட் ஓகே அது ஒரு 2 இந்த பொசிஷன் ஃபால்ட்டா இருக்கு. 8 பொசிஷன் நல்லா இருக்கு. ஆனா 8 பொசிஷன் வச்சு விளையாடி ஒரு கான்ஃபிடன்ஸ் கொடுக்கணும்ல ஓனர்ஸ்ட்ட. ஓகே நம்ம இந்த எக்ஸ்ட்ராவா செலவு பண்ணி இவர் கேட்கற பிளேயரை வந்து வாங்கி கொடுக்கலாங்கிற ஒரு கான்ஃபிடன்ஸ் கொடுத்தா தானே அவங்க வந்து எக்ஸ்ட்ரா ஒரு இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுவாங்க. அவங்களுக்கே கான்ஃபிடன்ஸ் இல்ல, ஃபேன்ஸுக்குமே தான் அவன் கேம் பிளேல கான்ஃபிடன்ஸ் இல்ல. அப்ப எந்த ஒரு தைரியத்துல வந்துட்டு ஏன்னா 14th முடிச்ச மேனேஜருக்கு எந்த மேனேஜருக்கு முதல்ல 200 மில்லியன் கிடைக்கும்? அதுவே ஒரு மிகப்பெரிய ஒரு இதா நீ யோசிச்சு பாத்தீங்கன்னா கரெக்டா க்ளோஸ் டு 200 மில்லியன். அப்படி இருந்து வாங்கி கொடுத்துமே வந்து ஒண்ணுமே இம்ப்ரூவ்மெண்ட் இல்ல, ஒரு சேஞ்ச் இல்ல, ஒரு கேம் பிளேல எதுவும் இல்ல, ஒரு கன்வின்சிங்கான பெர்ஃபார்மன்ஸ் வரமாட்டேங்குது. சேர்ந்தாப்புல ஒரு 3 மேட்ச் கூட கன்வின்சிங்கா ஆடாத போது ஒரு ஓனரா நீயோ நானோ இருந்தாவே பாக்குறவங்க நீங்களா இருந்தாலே ஆமா நான் எதுக்கு நான் எக்ஸ்ட்ரா காசு கொடுக்கணும், என்ன நம்பிக்கையில நான் எக்ஸ்ட்ரா காசு கொடுக்கணும் அப்படிங்கிற மாதிரி கேள்வியுமே தான் வருது. கரெக்டா? சோ டூ யூ சி அகைன் மேனேஜர் மார்க்கெட் கேவலமா இருக்கு, எல்லாமே கேவலமா இருக்கு. டூ யூ சி ரூபன் அமோரிம் கெட்டிங் தி சாக் பிஃபோர் தி சீசன் எண்ட்ஸ்? ஆமா இதுதான் நம்மளோட லாஸ்ட் டாபிக்கா இருக்கணும் இந்த வீடியோக்கு. பேசிக்கலி நம்மளே கேட்கலாம் டு யூ திங்க் ஆர் நாட்லாம் வேற விடு. பட் வந்து நம்ம ஒரு ப்ரெடிக்ஷனே போடுவோம் இந்த மாதிரி வந்து இந்த சீசன் முடிகிறதுக்குள்ள அவர் இருப்பாரா கிளம்புவாரான்ட்டு. என்னோட ப்ரெடிக்ஷன் வந்துட்டு இருப்பாரா. நீ என்ன சொல்ற? நான் கிளம்பிடுவான்னு நினைக்கிறேன். இத்தனை நாள் நான் இருப்பான்னு நினைச்சேன். பட் இப்போ வந்து ஃபுட்பாலிங் ரீசன்ஸ்னால சண்டை இல்ல, புரியுதா? டிஸ்அக்ரிமெண்ட்ஸ்னால சண்டையா இருக்கு. ஆமா ஆமா. சோ ஃபார் மீ நீ வந்து கிளம்புவார்ன்றியா இல்லனா துரத்தி அனுப்பிச்சிருவாங்கட்டியா? ரெண்டுத்துக்கும் டிஃபரன்ஸ். ரெண்டுலயும் ஏன்னா இவரு சொல்ற பேச்ச பார்த்தா இவரு கிளம்புற மாதிரி ஐ ஹேவ் a contract till 2029 அத சொன்னார்ல, அவர் தானே சொன்னாரு. அப்புறம் எதுக்கு கிளம்ப போறாரு? அவர் நேத்து காலையில சொல்லிட்டாரு 18 மாசம் இருக்கு, 18 மாசத்துக்கு ஐ வில் பி த மேனேஜர் அப்படின்னு ஹைட்ரேட் பண்ணிட்டாரு. அதுக்கு மேல என்ன எனக்கு தெரியாது. 18 மாசத்துக்கு நான் மேனேஜரா தான் இருப்பேன், ஹெட் கோச்சா இருக்க மாட்டேன் அப்படிங்கிற மாதிரியும் சொல்றாரு. இப்போ எனக்கு இங்க என்ன சிச்சுவேஷன் இருக்குன்னா செல்சியோட அதே சிச்சுவேஷன். அதே மேனேஜர் கோயிங் அகைன்ஸ்ட் த போர்ட் ஃபார் சம்திங் தட் ஹி வாண்ட்ஸ். ஆனா போர்டு வந்து அவனுக்கு கொடுக்க மாட்டேங்கிறாங்க. அதே எக்ஸாக்ட் சிச்சுவேஷன் தான் இப்ப மேன்செஸ்டர் யுனைட்டட்ல இருக்கு. ஓகேவா? இப்போ அதாவது வந்து இப்போ நீ ஒரு ஓனரா உள்ள வந்து பாத்தீங்கன்னா 2 பேர்த்துக்கு உள்ள பிரச்சனையை தீர்த்து வைக்கணும், இல்ல கிளப்புக்கு எது நல்லதுன்னு பாக்கணும். மேனேஜரை வந்து 10 வருஷமா மாத்துன்னு மாத்தி பாத்துட்டாங்க, அது ஒர்க் அவுட் ஆகல. சரி ஓனர்ஷிப்பை மாத்தலாம், அதையும் மாத்தி பாத்துட்டாங்க. புது ஆட்களை கூட்டு வந்துட்டு மான்செஸ்டர் சிட்டில இத்தனை வருஷமா செம்மையா பண்ணிட்டு இருந்த ஒமார் பரோடாவை கூட்டிட்டு வந்தாங்க, ஜேசன் வில்காக்ஸை கூட்டு வந்தாங்க. அவங்க எல்லாத்தையும் கூட்டு வந்தும் இப்போ ஒர்க் அவுட் ஆக மாட்டேங்குது. நெக்ஸ்ட் அப் என்னன்னு கேட்டா என்னைய பொறுத்த வரைக்கும் ஆகுனா போன வருஷம் அமோரிம் ஒர்க் அவுட் ஆகலைன்னா நான் கிளம்பிடுவேன், ஒர்க் அவுட் ஆகலைன்னா நான் கிளம்பிடுவேன் அப்படின்னு சொல்லிட்டு அந்த ராதிகா தாலியை புடிச்சு காட்டுற மாதிரி ஒரு படத்துல அந்த மாதிரி சொல்லிக்கிட்டே இருந்தார் ஒவ்வொரு இதுவா கிடைச்ச போதெல்லாம். ஓனர்ஸ் எல்லாம் அவர் கன்வின்ஸ் பண்ணி நீ இருப்பான்னு ஓனர் எல்லாம் கன்வின்ஸ் பண்றதெல்லாம் வந்து நம்மளுக்கு வந்து ஆர்டிகல்ல வந்துச்சு. என்னைய பொறுத்த வரைக்கும் மார்ச் மாசம் இன்னும் 3 மாசம் இருக்கு. மார்ச் மாசம் முடியும் போது இஃப் யுனைடெட் ஆர் நாட் ஸ்டில் வித்தின் த டாப் 6 நிறைய சான்ஸ் இருக்கு. ஏன்னா மத்த எல்லா கிளப்பும் தான் கேவலமா ஆடிட்டு இருக்கு. அந்த 3 கிளப்ஸ் மட்டும் மேல போயிட்டாங்க, மீதி எல்லா கிளப்பும் கேவலமா தான் ஆடிட்டு இருக்கு. அதனால அவங்க டாப் 6 இருக்கிறதுக்கு நிறைய சான்ஸ் இருக்கு. பட் அங்க இல்ல 8th 9th 10th இருக்காங்க அப்படின்னா ஐ திங்க் ஹில் பி சாக்ட். இல்லனா ஐ திங்க் ஹி வில் லீவ் ஆன் ஹிஸ் ஓன். பாப்போம். நான் வந்து ஏதோ ஒரு மான்செஸ்டர் யுனைடெட் மேல இருக்க ஒரு பாசத்தினாலே ஒரு இருப்பான்னு நான் நம்புறேன். நான் வந்து இந்த சீரியல் சென்டிமெண்ட் மாதிரி வந்துட்டு ஒரு அதுக்காகவே இருப்பாருன்ற ஒரு நம்பிக்கையில இருக்கேன். பாப்போம் என்ன நடக்குதுன்ட்டு. பட் நீங்க என்ன நடக்கும் நினைக்கிறதே வந்து கமெண்ட்ஸ்ல போடுங்க, நாங்களும் படிச்சுட்டு அதுக்கெல்லாம் ரிப்ளை பண்ணுவோம். பட் மறக்காம லைக் ஷேர் சப்ஸ்கிரைப் ஹைப் எல்லாத்தையும் பட்டனை பிரஸ் பண்ணிட்டு இந்த மாதிரி வந்து நிறைய எபிசோடு வந்து ரெகுலரா வர்றதுனால சப்ஸ்கிரைப் பட்டன் நல்லா அழுத்திட்டு எங்களோட வேற எபிசோட்ல ஜாயின் பண்ணுங்க. அது வரைக்கும் சுபாஷ் அண்ட் கௌதம் சைனிங் ஆஃப். நன்றி, வணக்கம்.